அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ பதிவில் எந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொதுவாக எல்லோருமே ஒரு குறையை சொல்லிகிட்டே இருப்போம். எந்த மாதிரியான குறைன்னு சொல்லி பார்த்தோன்னா, எனக்கு அது கிடைக்கலங்க, எனக்கு இது கிடைக்கலங்க அப்படின்னு சொல்லி பல குறைகள் நம்ம சொல்லிகிட்டே இருப்போம். அதுவும் அந்த குறையை யார் வச்சு சொல்லுவோம் அப்படின்னா, பக்கத்தில் யாராவது இருந்தால் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய யார் மேலேயாவது அந்த பழியை போட்டுருவோம். அப்படி இல்லைன்னா, யாருமே இல்லைன்னா இந்த பிரபஞ்சத்து மேலே பழியை போட்டுருவோம். இந்த பிரபஞ்சம் எனக்கு இந்த ஒரு விஷயத்தை கொடுக்கவே இல்லை, நான் லக்கியான பர்சனே இல்லை, இந்த பிரபஞ்சம் எனக்கு மட்டும் வேலையை செய்ய மாட்டேது, இந்த பிரபஞ்சம் எனக்கு மட்டும் எதிர்மாறாக செயல்படுது அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துலையுமே இந்த பிரபஞ்சத்தை நம்ம குறை சொல்லிட்டு இருப்போம். ஆனால் டீப்பாக நீங்கள் உங்களுக்குள்ளே கேள்வி கேட்டிங்கன்னா அந்த பிரச்சனையே உங்ககிட்ட தான் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு என்ன வேணுன்றது ஒரு தெளிவு நம்மளுக்கே இல்லை. நீங்கள் உங்களை நல்லா இன்றைக்கி கேள்வி கேட்டு பாருங்கள். என்ன ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும் அப்படின்றதுல உங்களுக்கே ஒரு தெளிவு இல்லாதப்போ எப்படி இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அந்த ஒரு விஷயத்தை கொடுக்கும்? இல்லைங்க, நான் சரணாகதி நிலையில் தானே இருக்கேன், அப்போ நான் எதுக்கு எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லி கேட்கணும், பிரபஞ்சமே எதை பார்த்து கொடுத்தாலும் சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லி இருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஆனால் எந்த ஒரு விஷயத்தை கிடைக்குதோ அதை குறை சொல்லக்கூடாது. இப்போது நீங்களே ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏதாவது எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும்போது என்னங்க இதை போய் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் எப்படி இருக்கும்? இல்லை அதோட வேல்யூ தெரியலனா எப்படி இருக்கும்? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம், புரியும். இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறீங்க. ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு நீங்கள் எதுவுமே ஆர்டர் பண்ணல, ஜஸ்ட்டாக ஒரு வெயிட்டர் வந்ததுக்கப்புறம் என்ன சார் சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லைங்க, எனக்கு நீங்களே ஏதாவது பார்த்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஸ்பைஸியாக எடுத்துகிட்டு வர்றதா, இல்லை உங்களுக்கு ஒரு கொஞ்சம் டேஸ்டியாக எடுத்துகிட்டு வர்றதா, இல்லை எப்படி எடுத்துகிட்டு வர்றதுன்றது அவருக்கு தெரியல. சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவரே ஒரு விஷயத்தை கொண்டு வராரு. கொண்டு வந்ததுக்கப்புறம் என்னங்க இதை கொண்டு வந்திருக்கிறீங்க, இது என்ன டேஸ்ட்டாக இருக்குது, இது என்ன நல்லாவா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துலையுமே நம்ம அவரை கேள்வி கேட்கக்கூடிய ஒரு வகையில் தான் இருக்கும். அப்போ இப்படி இருக்கும்போது நீங்கள் நல்லா திங்க் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு விஷயத்தை இதுதான் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்கன்னா அந்த ஒரு விஷயம் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்கும். ஆனால் உங்களுக்கே என்ன கேட்கணுன்றது தெரியல. அப்போ அதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா நீங்கள் முதல்ல அதை குறை சொல்லக்கூடாது. அப்போ நம்ம ஒரு கிளாரிட்டியில் முதல்ல இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை நம்ம திங்க் பண்ணுறோன்னா அது கிடைக்கும். ஆனால் இங்கே நமக்கு என்ன வேணுன்றத தெளிவில்லாதப்போ ஒரு விஷயம் நிச்சயமாக நம்மகிட்ட வரவே வராது. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு கடைக்கு போகிறீங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஆனால் அந்த அரிசி கொஞ்சம் கொடுங்க, 1 கிலோ அரிசி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அந்த கடைக்காரர் என்ன பண்ணுறாருன்னா 1 கிலோ அரிசி எடுக்கிறதுக்காக போகிறாரு. போகும்போது உங்களுக்கு ஒரு எண்ணம் தோணுது, இதுக்கப்புறம் நம்ம அந்த அரிசியை எடுத்து கொண்டு போய் ஊற வச்சு செஞ்சு நான் எப்படி சாப்பாடு வடிக்கிறது? அப்போ என்ன பண்ணலான்னா, ஒரு 2 மினிட்ஸில் நூடுல்ஸ் ரெடி ஆகிற மாதிரி, ஆனால் அந்த நூடுல்ஸ் பாக்கெட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவர் என்ன பண்ணுறாரு, அரிசி எடுக்க போகும்போது நீங்கள் சொல்லும்போது அப்படியா சரி நூடுல்ஸ் வேணுமான்னு சொல்லி திரும்ப ரிட்டன் திரும்ப நூடுல்ஸ் எடுக்கிறதுக்காக போகிறாரு. திரும்ப நூடுல்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு தோணுது, என்னதான் இருந்தாலும் காலங்கத்தால் இந்த நூடுல்ஸ் சாப்பிட்றதுன்றது ரொம்ப தப்பான ஒரு விஷயம், நம்ம வேறு ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த ரவை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் பட்டன் நூடுல்ஸ் எடுக்க போயிட்டு ரவை தான் வேணுமா, சரி இந்தாங்க ரவை அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும்போது, ரவெல்லாம் வேண்டாங்க, அவருக்கு பிடிக்காதே வீட்டில் இருக்கிறவருக்கு, சரி இந்த மாதிரி நான் இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெடிமேட் பரோட்டா அதை எடுக்கிறீங்க. அப்புறம் அதுவும் எடுக்கும்போது என்னங்க ரெடிமேடில் போய் எடுத்தேன் எப்படிங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே தோணும்போது திரும்ப அண்ணா நான் இது வேண்டாம் அண்ணா அதை கொடுங்கண்ணான்னு சொன்ன உடனே அந்த கடைக்காரர் உங்களை எப்படி பார்ப்பார்? ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன வேணுன்றது முதல்ல தெளிவாக முடிவெடுங்க, அதுக்கப்புறம் என்கிட்ட கேளுங்க நான் தரேன் அப்படின்னு சொல்லி தானே சொல்லுவார். அப்போது கடையில் போய் நம்ம ஒரு விஷயத்தை கேட்கறதுக்கு கூட தெளிவு வேணும். அப்போ எந்த ஒரு விஷயத்தை நான் இங்கே எடுத்தாலுமே எனக்கு ஒரு தெளிவு வேணும். இப்போ நான் இங்கேருந்து கார் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த காரை நான் எங்கே கொண்டு போய் நிறுத்த போகிறேன், நான் இப்போ எங்கே கிளம்ப போகிறேன், ஸோ இந்த கிளம்பும்போது நான் எப்படி எந்த வழியில் போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அட்லீஸ்ட் கொஞ்சமாவது எனக்கான ஒரு தெளிவு வேணும். அந்த தெளிவே இல்லாமல் நான் கார் எடுத்துகிட்டு போனேன்னா நான் எங்கேன்னு போவேன்? அப்போ இல்லைங்க நான் சும்மா அப்படி சுற்றி பார்க்க போகிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரூட்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, சும்மா ஜஸ்ட்டு சுற்றிட்டு வரேன் அப்படின்னா பிரச்சனையே இல்லை. ஆனால் ஏதோ ஒரு ரிசல்ட் ஏற்படும் போது நான் இதை எதிர்பார்க்கவே இல்லையே, எனக்கு வேறு மாதிரிலாம் எதிர்பார்த்தேன்னா ஃபஸ்ட் அப்போ அந்த எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி நீங்கள் அவங்ககிட்ட சொல்லணும்ல, இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் தெரிவிக்கணும்ல. அப்போ யாராவது ஏதாவது எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா நான் இப்படி இதை எதிர்பார்க்கவே இல்லையேன்னு சொன்னால் அப்போ உங்களுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த எதிர்பார்ப்பு என்னன்றது கரெக்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ பிரச்சனை என்னென்னா ஒரு இடத்துலையுமே ஒரு டைமில் ஒரு மாதிரியான ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு இருக்குது. ஒரு டைமில் பார்த்தா டாக்டர் ஆயிடலான் இருக்குது, ஒரு டைமில் பார்த்தா நான் ஒரு யூபிஎஸ்சி படிச்சுட்டு நான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கு, ஒரு டைம் பார்த்தா பிஸ்னஸ் பண்ணிடலான் இருக்குது, ஒரு டைம் பார்த்தா திரும்ப எம்பிஏ படிக்கலான் இருக்குது, ஒரு டைம் பார்த்தா நான் அதை பண்ணலான் இருக்குது, ஒரு டைம் பார்த்தா யூடியூபர் ஆயிடலான் இருக்குது. இப்படின்னு சொல்லி ஒரு டைமில் ஒரு எண்ணங்கள் உருவாகுது. அந்த எண்ணங்களுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் ஓட ஆரம்பிக்கும் போது இந்த பிரபஞ்சம் அதுக்குண்டான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும்போது உங்களோட எண்ணங்கள் மாறிடுது, அந்த ஒரு விஷயம் சேச்சுரேட் ஆகிடுது.
இப்போ நான் ஒரு யூடியூப் ஆரம்பிச்சு நான் வேறு லெவலில் ஸ்பீச் கொடுக்க போகிறேன், எல்லாருக்கும் வேறு லெவலில் எல்லாருக்கும் ஒரு தெளிவுபடுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி போகும்போது அதுக்கு உண்டான ஒரு கட்டமைப்பு இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுன்னா அதுக்கு உண்டான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் வேண்டாம், கவர்மெண்ட் நம்ம எம்பிஏ படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எம்பிஏக்கு நீங்கள் மாறுறீங்க. அடுத்து அங்கே எம்பிஏக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும்போது திரும்ப என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அங்கேருந்து வேறு ஒன்றுத்துக்கு அப்படி இன்னொரு பெல்ட்டி அங்கேருந்து வேறு ஒரு ஷிஃப்ட் பண்ணிடுறீங்க. அப்படின்னும் போது எப்படி இந்த பிரபஞ்சம் அதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திகிட்டே இருக்குது. ஆனால் நம்ம ஒரு இடத்துலையுமே அந்த ஃபோக்கஸை வேறு இடத்துல சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த ஒரு விஷயம் நிச்சயமாக உங்ககிட்ட வந்து சேரவே சேராது. ஏன்னா ஏன் ஒரு விஷயத்தை எடுங்க, ஒரு முடிவெடு, அந்த முடிவில் நில்லு, அந்த முடிவில் நின்று அதில் பயணம் பண்ணுன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா நம்ம எப்போ ஒரு விஷயத்தை ரொம்ப டீப்பாக ஃபோக்கஸ் பண்ணுறோமோ, எது ஒன்றுத்தில் கவனம் அதிகமாக செலுத்துகிறோமோ அதில் எனர்ஜி ரொம்ப ஜாஸ்தியாக ஃப்ளோ ஆகும். இப்போது நான் வந்து ஸ்பீச் தான் கொடுக்க போகிறேன் அப்படின்னா அந்த ஸ்பீச்சில் அதிகமான ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அதனால தான் இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால் வைக்காதன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா இதையும் பார்க்க மாட்டீங்க அதையும் பார்க்க மாட்டீங்க. அப்போ கொஞ்சம் நாளைக்கு இதில் ஓடிட்டு திரும்ப இன்னொரு கொஞ்சம் நாளைக்கு அதில் ஓடிட்டு திரும்ப கொஞ்சம் நாளைக்கு அதில் ஓடிட்டுனா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு விஷயத்தில் இருக்கும். ஆனால் ஒரே விஷயத்தில் இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது ஒருத்தருக்கு ரொம்ப பெரிய ஒரு விஷயம். இப்போது ஒரு டிவி வாங்கணும்னு போகிறீங்க. இப்போ டிவி வாங்கணும்னு போகும்போது எல்லா டிவியுமே வச்சுருக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கும். அப்போ எல்லா டிவியுமே நான் சூஸ் பண்ணி பார்த்து வாங்க போகிறேன்னா நீங்கள் ஒரு இடத்துக்கு போகலாம், எல்லா டிவியுமே வச்சுருக்கக்கூடிய ஒரு கம்பெனி இருக்கும். அப்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டே தெளிவு வந்துருச்சு, நான் வந்து இந்த பிராண்டில் தான் எடுக்க போகிறேன், எனக்கு இந்த பிராண்டு தான் வேணுன்ற ஒரு தெளிவு வந்துருச்சுன்னா இப்போது எல்லா பிராண்டுமே வச்சுருக்கக்கூடிய கடைக்கு நம்ம போக மாட்டோம். அந்த பிராண்டோட டிஸ்ட்ரிபியூட்டர் யார், அந்த பிராண்டுக்கு பிரத்யேகமாக யார் பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட தான் நான் போய் நிற்பேன். அப்போ என்னன்னா எனக்கு ஃபஸ்ட்டு கிளாரிட்டி, நான் எதை எடுக்க போகிறேன்ற வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ரிலேட்டடாக அது ஃபுல்லாக யார் வச்சுருக்கா அங்கே தான் நான் போய் நிற்க போகிறேன். அப்படி இல்லைன்னா நான் வந்து எல்லாமே இருக்கக்கூடிய இடத்துல தான் போய் நிற்பேன், அங்கேருந்து நான் முடிவு எடுக்க போகிறேன். இப்போ அங்கேருந்து எடுக்கக்கூடிய முடிவும் தப்பில்லை. ஆனால் இப்போ அங்கேருந்து எடுக்கக்கூடிய முடிவுக்கு நீங்கள் போகும்போது என்னங்க எல்லாமே வச்சுருக்கீங்க, இந்த மாடலில் எதுவுமே இல்லை, இந்த பிராண்டில் எதுவுமே இல்லைன்னு சொல்லி நீங்கள் அங்கே கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா அங்கே எல்லாமே இருக்கக்கூடிய இடம். இப்போ நீங்கள் தனியாக ஒரே ஒரு பிராண்டுக்காக ஒரு இடம் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிட்டீங்க என்ன பிராண்ட் எடுக்க போகிறீங்கன்னு. அவ்வளோதான், சிம்பிள். நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய வாழ்க்கை கூடயே இதை நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். அப்போ என்னென்னா எனக்கு ஃபஸ்ட்டு தெளிவில்லை, நான் என்ன பண்ண போகிறேன், எந்த ஒரு விஷயம் இந்த இயற்கை எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்றதுல ஒரு தெளிவில்லை. அப்படி இந்த தெளிவு இல்லாதப்போ எப்படி இந்த இயற்கை உங்களுக்கு உண்டான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், எப்படி நீங்கள் அடையணுன்ற ஒரு விஷயத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். இந்த பிரபஞ்சம் ஒரு கணத்திலையுமே அதற்குண்டான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திகிட்டே தான் இருக்குது. ஆனால் அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறோம்னா யூட்டிலைஸ் பண்ணுறதே இல்லை. நல்லா கவனிச்சு பாருங்கள். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் முன்னேறணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதற்குண்டான வாய்ப்பு இமிடியேட்டாக இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்துது. ஆனால் அதை நம்ம கவனித்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு போக மாட்டோம், அடுத்த செயலுக்குள்ளே நம்ம கொண்டு போக மாட்டோம். பிரச்சனை அங்கே தான். அப்போ இந்த மாதிரி நான் அடுத்த செயல்களை கொண்டு போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ஒரு தாட்டில் கிளாரிட்டி வேணும். நான் இதை தான் பண்ண போகிறேன்ற ஒரு கிளாரிட்டி எனக்கு இருந்துச்சுன்னா நான் அதில் நான் ட்ராவல் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுக்கும்போது எனக்கு என்னென்னா பயம் வரும்னா, ஒருவேளை நான் தப்பான டிசிஷன் எடுத்துட்டேன்னு என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு பயம் வரும். அதனால் இந்த தப்பான டிசிஷன் எடுத்துட்டேன்னா என்ன பண்ணுறதுன்ற பயத்தை விட்டுட்டு நீங்கள் இப்போ என்ன பண்ணலான்னா ரொம்ப ஃபோக்கஸ் அதிகம் பண்ணலாம். நான் வந்து எடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் நான் மைண்ட்ஃபுல்லாக இருந்து நான் முடிவு எடுக்கிறேன் அப்படின்ற ஒரு தெளிவுக்குள்ளே நீங்கள் போகும்போது இந்த மாதிரியான ஒரு பயம் உங்களை விட்டு விலகும். அப்போ நான் என்ன பண்ணணும், டெய்லியுமே நீங்கள் வந்து அஃபர்மேஷன் எழுதலாம், டெய்லியுமே உங்களோட கோலை நீங்கள் செட் பண்ணலாம். டெய்லி இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன், ஸோ இன்றைக்கி நான் வந்து எந்த மாதிரியான விஷயங்களை நான் வந்து எடுத்து முடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கான ஒரு டூ டூ லிஸ்ட்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். இப்போது டெய்லியும் வந்து அஃபர்மேஷன் எழுதலாம். இப்போ இந்த டெய்லி அஃபர்மேஷன் எழுதும்போது உங்களோட தாட்ஸை நீங்கள் கிளியராக அதில் பதிவு பண்ணிட்டு வரும்போது என்னென்ன மாதிரியான தாட் எனக்கு வருது, அப்போ நான் இந்த தாட்ஸ் எனக்கு வரும்போது நான் இதை எப்படி நான் சேஞ்ச் பண்ணணும், எதுக்காக நான் ஓடிட்டு இருக்கேன்னு சொல்லி டெய்லியும் உங்களுக்கு உங்களோட ஒரு எண்ணத்தின் மீது ஒரு ஃபோக்கஸ் வரும், கிளாரிட்டி வரும். இப்போது பார்த்தீங்கன்னா நான் அதனால தான் அஃபர்மேஷன் எழுத சொல்லுவேன், அதனால தான் ஜேர்னல் எழுத சொல்லுவேன். இந்த மாதிரி ஜேர்னலிங் ரெகுலராக நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்துடும். நான் என்ன மாதிரியான சிந்திக்கிறேன், நான் எந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் பயணம் பண்ணுறேன் அப்படின்னக்கூடிய ஒரு கிளாரிட்டி வந்துடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அழைக்கிறான் மாதவன் நம்மளோட, அதாவது நான் இருந்து இந்த புத்தகத்தை ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ ஜேர்னலிங் புக் இது, டெய்லி மேனிஃபெஸ்டேஷன் ஜேர்னல். அண்டு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கிராட்டிடியூட் ஜேர்னல் அண்டு டெய்லி ரிஃப்ளெக்ஷன்ஸு, மைண்ட்ஃபுல்னஸ் ஜேர்னல், செல்ஃப் லவ் ஜேர்னல், ப்ரேயர் ஜேர்னல். இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 9 வகையான புத்தகம் இருக்குது. 4 டிசிப்ளின்ஸ் ஆஃப் வள்ளலார் புக் இருக்குது, அதே மாதிரி இன்னர் ஆல்கமின்னு சொல்லக்கூடிய புத்தகம் இருக்குது, ஸ்ரீராமஜெயம் புக் இருக்குது. இந்த மாதிரி ஜேர்னல் நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணும்போது எழுதிட்டே வரும்போது உங்களோட லைஃப்பில் டெய்லியும் நீங்கள் உங்களை கண்காணிக்கக்கூடிய ஒரு நிலை வரும். அதாவது மைண்ட்ஃபுல்லாக இருந்து வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு நிலை வரும். அதனால தான் எழுதுங்கன்னு சொல்லி சொல்லுவேன் நான் கிளாஸில். இல்லைங்க நான் நினச்சி பார்த்துக்கிறேன் அப்படின்னாலும் ஆகாது. டெய்லியும் எழுதும்போது
ஒரு கிளாரிட்டி தெரிஞ்சிடும் உங்களுக்கு. நான் இதை தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி தெரிஞ்சிடும். ஏன் டெய்லி எக்ஸ்பென்சஸை எழுத சொல்கிறாங்க, ஏன் டெய்லி ப்ராஃபிட் எழுத சொல்கிறாங்க, ஏன் டெய்லி வரக்கூடிய இன்கம் எழுத சொல்கிறாங்க அப்படின்னா, இன்றைக்கே நான் தெளிவு பெற்றணும். எனக்கு எவ்வளோ வந்திருக்கு, எவ்வளோ செலவாயிருக்கு, எவ்வளோ நான் அதில் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா தான் நாளைக்கு நான் ஓடக்கூடியதில் எனக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். நான் இங்கே கவனிக்காமல் செயல்படக்கூடிய எந்த ஒரு விஷயமும் இங்கே சரியாக இருக்காது. அப்போது நான் இங்கே பயணம் பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு எனக்கு என்ன மாதிரியான ஒரு இடத்த போய் நான் அடைய போகிறன்றதில் ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு தெளிவு வரணும். அப்போ அந்த தெளிவு வந்தால் தான் என்னால் அடுத்த கட்ட ஒரு நிலையை நான் கேட்க முடியும். இப்போது எனக்கு நான் இப்போ இங்கே பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த யூடியூப்பில் நான் எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸை நான் ரீச் பண்ணணுன்றது ஃபஸ்ட்டு எனக்கு கிளாரிட்டி இருக்கணும். அப்போ தான் இங்கே ஒர்க் பண்ணக்கூடியவங்ககிட்ட ஏன் வரலன்ற கேள்வி நான் கேட்க முடியும். இப்போ நீங்கள் பாட்டுக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன்னா ஏங்க போய் வரல அப்படின்னு சொல்லி இத்தனை பேர் ஏன் பார்க்கல, ஏன் இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வரலன்னு சொல்லி நான் போய் அவங்களை நான் கேள்வி கேட்க முடியாது. இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். அது மாதிரி ஒரு இடத்துலையுமே உங்களோட வாழ்க்கை கூட நீங்கள் சில விஷயத்தை ஒப்பிட்டு பாருங்கள். அதை கேட்கக்கூடிய ஆளை பிரபஞ்சமாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பாருங்கள். அப்படின்னும் போது நம்ம சரியாக இல்லைன்றது தான் இங்கே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நம்ம கிளியர் ஆகிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் உங்களால் ஈஸியாக அடைய முடியும். அப்போ ஜேர்னல் பண்ணுறதா இருக்கட்டும், விஷுவலைசேஷனாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் கொஞ்சம் கவனித்து செயல்படுத்தும் போது வாழ்க்கையில் நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு விஷயத்தை அடைய முடியும். இதுக்கு முன்னாடியும் இந்த மேனிஃபெஸ்டேஷனை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேலே கார்டில் தரேன், அண்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் தரேன், பார்த்து தெரிஞ்சுங்க. ஸோ மீண்டும் இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நான் என்னென்ன மாதிரியான விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கேன் என்னோட லைஃப்பில், ஏகப்பட்ட விஷயங்களை நான் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு தெரியாமே பண்ணியிருக்கேன். ஸோ நான் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம பார்ப்போம். மீண்டும் இதே மாதிரி அடுத்த ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன். நன்றிகள், வணக்கம்.